பாம்பன் அருகே சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு திடீரென உள்வாங்கிய கடலால் மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்க கேட்கலாம். விஸ்வநாதன், வணக்கம். கள தகவலை சொல்லுங்க. வணக்கம். ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் பகுதியில் உள்ள சின்னப்பாலம், நடுத்தெரு, சோப்புக்காடு உள்ளிட்ட கடலோர பகுதியில் உள்ள மீனவ கிராமங்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியாக உள்ளது. அந்த கடலோர பகுதியில் பாத்தீங்கன்னா இந்த வழக்கத்தை விட கடல் நீரானது அதிகப்படியான கூட உள்வாங்கி உள்ளது. அதாவது சுமார் ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து கடல் நீர் உள்வாங்கி இருக்கு. இந்த கடல் உள்வாங்கியதுனால அந்த கடற்கரை ஓரத்தில் நிறுத்திவிட்டுள்ள நாட்டுப்படகுகள் தரத்திட்டி நிற்கிறது. அதை மீட்கும் பணியில் மீனவர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வராங்க. அது மட்டும் இல்லாது கடல் நீர் உள்வாங்கியதுனால அந்த கடலுக்குள்ளே வசிக்கக்கூடிய நத்தை, கடல் பாசிகள், பாசி படிந்த பாறைகள் உள்ளிட்டவெல்லாம் வெளியே தெரிந்து வருவது மட்டுமில்லாது அந்த அரிய உயிரினங்களும் உயிரிழக்கும் சூழல் ஏற்பட்டு வருகிறது. இது குறித்து நம்ம மீன்வளத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்ட போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காலநிலை மாற்றம் மற்றும் நீரோட்டத்தின் காரணமாக அந்த கடல் நீரானது உள்வாங்கி உள்ளது. இன்னும் சிறிது நேரத்தில் இயல்பு நிலைக்கு திரும்ப என்ன தெரிவிச்சிருக்காங்க. இந்த கடல் நீர் உள்வாங்கினாலும் அந்த பகுதியில் மீனவர்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம், சிறிது நேரத்துக்கு இயல்பு நிலைக்கு வந்துடும் தெரிவிச்சிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி விஸ்வநாதன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.